சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ. Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to teach one of the best poem in 9th standard English Unit 1, Stopping by Woods on a Snowy Evening, which was written by Robert Frost. இன்னைக்கு நாம ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர்களால் எழுதப்பட்ட ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோவி ஈவினிங் என்ற போயம் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலாக இந்த போயமோட மீனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பனிப்பொழியும் மாலையில் அடர்ந்த காடுகளுக்கு இடையே போயட் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பியூட்டி ஆஃப் த நேச்சரும் அந்த காடுகளோட அழகை தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டோம். அவருக்கு ஏற்படுற அனுபவம் தான் இந்த போயம்ல இண்டிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி டியூரிங் வின்டர் சீசன் த போயட் டிராவல்ஸ் இன் ஹார்ஸ். அதாவது இந்த வின்டர் டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா போயட் வந்து வுட்ஸ் ஃபாரஸ்ட்டை நோக்கி டிராவல் பண்ணி போவார். அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஃபுல்லாக இதில் அழகாக இண்டிகேட் பண்ணியிருப்பாரு. இந்த போயம் போகிறதுனால நம்ம இந்த போயம் எழுதின ஆத்தர் ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பற்றி பார்த்துட்டோம். வாங்க, லுக் அட் தட். ராபர்ட் ஃப்ராஸ்ட். about the author. Robert Frost was an American poet. இவர் வந்து ஒரு அமெரிக்க கவிஞர். And also he received 4 Pulitzer prizes for poetry and he was a special guest at President John F. Kennedy inauguration. இவர் வந்து 4 புலிட்சர் விருதுகளும் இந்த அவர் எழுதின அந்த செய்யுள் அந்த போயட்டுக்காக வாங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாத ஜான் எஃப் கென்னடியோட பதவியேற்பு விழாவில் ஒரு சிறப்பு விருந்தினாகவும் பங்கேற்றிருக்கிறார். இவருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கௌரவம். இவர் நிறைய போயம் எழுதியிருந்தாலும் ரொம்ப ஃபேமஸ் ஒர்க்னா சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர் த ரோட் நாட் டேக்கன், தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் போயம், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங், இதெல்லாம் வந்து இவரோட ஒர்க்ல. ஸோ இவர் நிறைய போயம் எழுதினா ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்னா ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோவி ஈவினிங். ஸோ இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டான்ஸாவாக இருக்கு. வாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸா பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக்கு போகலாம். லுக் அட் தட். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, whose woods these are I think I know. அழகா போயிட் இண்டிகேட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, whom the woods belong to. இந்த woodsனா ஃபாரஸ்ட், இந்த காடு வந்து யாருடையது, யாரை சார்ந்தது என்று எனக்கு தெரியும். நமக்கே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் தான். God has created the world. நமக்கு தெரிஞ்சது தான் நேச்சர்ன்றது நம்ம வந்து இண்டிகேட் பண்றாரு. whose wood these are I think I know. Look at the second line. His house is in the village though. இந்த காடோட ஓனர், அந்த ஓனர் ஆஃப் த வுட்ஸ், அதாவது இந்த ஓனர் ஆஃப் த வுட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த கிராமத்துல தான் இருப்பாரு. இந்த கிராமத்துல அவரோட வீடு இருக்குன்றதை இண்டிகேட் பண்றாரு. இஸ் லிவிங் இன் த வில்லேஜ். லுக் அட் த தேர்ட் லைன். He will not see me stopping here. He could not see me. அவர் வந்து என்னை வந்து பார்க்க மாட்டார், பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், டு வாட்ச் இஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அவரோட அழகான இந்த காடை, அந்த அதாவது பனி நிறைந்த அழகான காடை வந்து பார்த்தோன்னா காடை வந்து நான் வந்து ரசிச்சுட்டு இருக்கிறத அவர் வந்து பார்க்க மாட்டார் அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால கொடுத்துருக்காங்க. லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா அகைன். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, whose wood these are I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. அதாவது ஃபர்ஸ்ட் டென்ஸால இண்டிகேட் பண்றதே ஒரே ஒரு கான்செப்ட் தான், நேச்சரோட, அதாவது இந்த இயற்கையோட அழகு தான் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்காரு. வாங்க செகண்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். லுக் அட் த செகண்ட் ஸ்டான்ஸா. மை லிட்டில் ஆர்ஸ் மஸ்ட் திங்க் இட் குயர். அதாவது அந்த ஆர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முன்பின் தெரியாத இடத்துல இருக்கிற ஸ்ட்ரேஞ்சான பிளேஸ்ல இருக்கிறோம், இதுக்கு முன்னால நம்ம வந்து பார்த்தோன்னா இது மாதிரி பிளேஸ்ல இருந்தது இல்லையேன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுதான். டு ஸ்டாப் வித்வுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். எங்க வந்து எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு பண்ணை வீடுமே இல்லாத, வாட்ஸ் த ரீசன் வி ஸ்டாண்ட் ஹியர், இங்க எதுக்காக நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம் அப்படின்றது தான் அந்த ஆர்ட்ஸ் வந்து தனக்குள்ளே கேட்டுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட், பிட்வீன், எங்க ஸ்டேப்ல பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக். எதுக்கு இடையில, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள காடுகளுக்கும் மற்றும் வந்து பார்த்தா ஃப்ரோசன் லேக்னா பனி உறைந்த அந்த ஏரிகளுக்கு இடையில வந்து நின்றுட்டு இருக்கோம். த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். அது மட்டும் இல்லாத இந்த வருடத்திலே மிகப்பெரிய இருள் சூர்ந்த ஒரு மாலை பொழுதான இடத்துல இருக்கு, ரொம்ப ஓவர் இமேஜினேஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருக்கேன், டியூரிங் வின்டர் சீசன் த போயட் டிராவல்ஸ் இன் ஹார்ஸ். அது வின்டர் சீசன் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த இந்த டைம்ல அதுக்கு ஏற்படுற அனுபவம் தான் இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. எந்த ரீசனுமே, அதாவது ஃபார்ம் ஹவுஸ் இல்லை, எதுக்காக இங்கே ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோன்றதை இண்டிகேட் பண்ணிருக்காங்க. லுக் அட் திஸ் ஸ்டான்ஸா அகைன். லுக் அட் த செகண்ட் ஸ்டான்ஸா. மை லிட்டில் ஆர்ஸ் மஸ்ட் திங்க் இட் டு ஸ்டாப் வித்வுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். Between the woods and frozen lake, the darkest evening of the year. Next we are going to listen the third stanza. Look at the third stanza.
he gives his harness bells a shake. இந்த இடத்துல ஹீன்றது யார் இண்டிகேட் பண்ணா poet கிடையாது, ஹார்ஸ் தான் இண்டிகேட் பண்ணுவோம். whom does he refers to ஹார்ஸ், he refers to ஹார்ஸ் னு சொல்லுவோம். harness செட் ஆஃப் ஸ்ட்ராப்ஸ், அந்த அதை சுத்தி இருக்க கழுத்தை சுத்தி இருக்க அந்த கயிறை வச்சுட்டு ஒரு ஒரு அப்படியே ஷேக் பண்ண ஒரு பெல் சவுண்ட் கொடுக்குது, அந்த மணி ஒலி எழுப்புது. எதுக்குன்னா டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். ஏன்னா நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இல்ல தேவையில்லாத இடத்துல நின்றுட்டு இருக்கோமே அப்படின்றது நினைத்து ஒரு வந்து ஏதாவது தவறு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஷேக் பண்ணுதான் ஃபர்ஸ்ட் சவுண்டு. நெக்ஸ்ட் லுக் அட் தி தேர்ட் லைன். the only other sound the sweep of the easy wind. அதாவது அந்த காற்று அதாவது அந்த மணியோட சத்தம் ஃபர்ஸ்ட், அந்த ஆர்ஸோட பெல் சவுண்டும், நெக்ஸ்ட் சவுண்ட் என்ன வருதுன்னா அந்த இதமான காற்றோட சத்தமும் கேக்குதா. அண்ட் டவுனி ஃபிளேக். அப்படி டவுனி ஃபிளேக்னு என்னன்னா அந்த பனித்தூகல்களின் சிறு துண்டுன்னு சொல்றதும், அந்த பனித்தூகளோட அந்த சத்தமும், அதாவது இந்த நம்ம பார்த்தா பனி உறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்ல ஃப்ரோசன் லேக்கோட அந்த சவுண்டு தான் வந்து பார்த்தா கேட்டுட்டு இருக்கு, வேற எந்த சத்தமே இல்லை. ஸோ poet கிட்ட தான் இதை வந்து இண்டிகேட் பண்ணுது ஆர்ஸ் வந்து. look at this stanza again. look at the third stanza. he gives his harness bells a shake to ask if there is some mistake. the only the other sounds the sweep of the easy wind and a downy flake. வாங்க fourth stanza பார்க்கலாம். look at the fourth stanza. the woods are lovely dark and deep. இந்த இடத்துல தான் poet வந்து இண்டிகேட் பண்றார். என்னன்னா the woods, இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் விவரிக்க முடியாத ஒரு அற்புதங்களை கொண்டுள்ளது தான் ஃபாரஸ்ட். நேச்சரே அப்படிதான், நேச்சருக்குன்னு ஒரு எண்டே கிடையாது, இயற்கை வந்து அவ்வளோ அற்புதமானதுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்றாரு இந்த ஸ்டான்ஸால. லுக் அட் த நெக்ஸ்ட் லைன். பட் ஐ ஹவ் ப்ராமிஸ் டு கீப். அதாவது அது மட்டும் இல்லாத எனக்கு வந்து சில உறுதிகள், ஒரு ப்ராமிஸ் இருக்கு, ப்ராமிஸ் நாம் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்கு. என்ன ஒர்க் இருக்குன்னா லுக் அட் த தேர்ட் லைன். தட்ஸ் a very important line. and miles to go before I sleep. that means நான் உறங்குவதற்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா we have the two meaning. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே போயிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த டேல நம்ம என்ன ஒர்க் பண்ணுன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வாட்ஸ் அவர் ஆம்பிஷன், நம்ம ஆம்பிஷன் நோக்கி நம்ம பயணிச்சிருக்கிறோமா, அந்த நம்மளோட அந்த டைம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால we have to do our best, கண்டிப்பா பெஸ்ட்டாக பண்ணியிருக்கணுன்றதான். look at the fourth line again. and miles to go before I sleep. இதுல என்ன சொல்லுவாருன்னா நம்மளோட வாழ்க்கை பயணம், the end of our life முடியறதுக்குள்ள கண்டிப்பா வந்து நம்மளோட என்ன சொல்லுவாங்கன்னா காலடி என்று சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம என்ன அந்த உலகத்துக்காக பண்ணோம், நம்மளோட ஆம்பிஷன் அது ஃபுல்லா நம்ம வந்து கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த ஆம்பிஷன் முடிச்சோம்னா தான் நம்ம எதுக்காக வந்து இந்த உலகத்துக்கு வந்தோன்றதை நம்ம வந்து we have to finish it, முடிக்க முடியும்னு சொல்றாரு. அழகா நேச்சர்ல ஆரம்பிச்சு நம்ம லைஃப் ஒரு ஆம்பிஷன் கண்டிப்பா இருக்கணும், அந்த ஆம்பிஷன் நோக்கி கண்டிப்பா நம்ம அந்த ஆம்பிஷனை முடிக்கணும்ன்றது தான் இண்டிகேட் பண்ணி சொல்றாரு. look at this fourth sense again. the woods are lovely dark and deep but I have promised to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையில வந்து ஏதாவது சாதிக்கணும், அது மட்டும் இல்லாத வந்து நேச்சரும் இயற்கையும் ரசிக்கும். இயற்கையில் ஆரம்பிச்சு லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் முடிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பா we have to do our best. ஸோ வாங்க ஃபுல் போயமும் அப்படியே பார்க்கலாம். look at the full poem. stopping by woods on a snowy evening. look at the first stanza. whose woods these are I think I know, his house is in the village though he will not see me stopping here to watch his woods fill up with snow. On the second stanza, look at the second stanza. my little horse must think it queer to stop without a farmer's near between the woods and frozen lake, the darkest evening of the year. look at the third stanza. he gives his harness bells a shake to ask if there is some mistake. the only other sounds the sweep of the easy wind and a downy flake. look at the fourth stanza. the woods are lovely dark and deep but I have promised to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. ஸோ இந்த போயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம்னா திஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஒவ்வொரு போயம் முடிஞ்சோடனே நாம வந்து கண்டிப்பா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ன்றது அதை தெரிஞ்சுக்கணும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் நத்திங் பட், இப்போ தமிழ்ல நம்ம என்ன சொல்லணும், தமிழ் இலக்கணத்துல தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அணிகள்னு ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அணியில வந்து பார்த்தீங்கன்னா அணி நயங்கள்னு சொல்றது பண்ணுவோம். எதுகை மோனை ஏபுலாம் அதில் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து மோனைன்றது முதல் எழுத்து ஒன்றி வரும், எதுகைன்றது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருதான் சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்ல என்ன கொடுத்தோம்னா அலிட்ரேஷன், அனபோரா, ரைமிங் வேர்ட், ரைம் ஸ்கீம், சிமிலி, மெட்டாபர்ன். இது எதுக்காக கொடுத்தோம்னா அந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து மெருகேற்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போயட்ஸ் யூஸ் பண்ற டிவைசஸ் தான், போயட்டிக் டிவைசஸ் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இந்த போயம்ல இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லுக் அட் தட் figure of speech. Rhyming words. First rhyming word, the next rhyme scheme, the next alliteration, the next anaphora, the next repetition,
the next imagery, I mean imagination வரும், the next personification. ஸோ இது எல்லாமே இந்த போயம்ல இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட் இஸ் நத்திங் பட் சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் மீனிங். அதாவது சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட லோவர் கிளாஸ்ல பார்த்துருப்போம். இதில் அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வந்து மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எங்கே சார் ஒன்றா ஒவ்வொரு போயம்லையும் மேக்ஸிமம் எண்ட் ஆஃப் த லைனில் கடைசியாக கொடுத்துருப்பாங்க. லுக் அட் திஸ் ஸ்டான்ஸா. Whose wood these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with the snow. இதில் பார்த்தீங்கன்னா நோ அப்படின்ற சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு வந்து எதோட மேட்ச் ஆகும், தோவோட மேட்ச் ஆகுது அண்ட் ஆல்சோ ஸ்னோவோட மேட்ச் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோக்கு வேற மீனிங் தான், தோக்கு வேற மீனிங் தான், ஸ்னோக்கு வேணும். ஆனால் சவுண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி வரதுனால நம்ம என்ன பண்ணணும், நோ ஸ்னோ அண்ட் நோ தோ வந்து இருக்க ரைமிங். அப்போ ரைமிங் வேர்ட்னா சவுண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து ஆன்சர் எடுத்துலாம பேர் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் போட்டு நோ தோ அல்லது நோ ஸ்னோன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அதாவது ரைமிங் வேர்ட் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டான்ஸாலும் எண்ட் ஆஃப் த லைன்ல வந்து கடைசியில் வர வேர்டு எடுத்து இண்டிகேட் பண்றதுதான். வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ரைம் ஸ்கீம். ரைம் ஸ்கீம் இஸ் நத்திங் பட் பேட்டர்ன் ஆஃப் சவுண்ட் தட் ரிப்பீட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் லைன் ஆஃப் எ போயம். இதுவும் சவுண்ட்ஸை ரெஃபர் பண்ணி தான் வரும். ஒவ்வொரு போயம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டான்ஸாண்ட் எடுக்கும் போது எண்ட் ஆஃப் த லைன்ல இருக்க அந்த லாஸ்ட் வேர்டை மட்டும் இண்டிகேட் பண்ணும். லுக் அட் திஸ் ஸ்டான்ஸா அகைன். Whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. இதில் இருக்கிற இப்போ ரைமிங் வேர்ட்ஸ்னா நம்ம மேட்ச் பண்ணி எடுப்போம். அப்பதான் நோ தோ ஸ்னோன்னு மேட்ச் பண்ணணும். ஆனால் இது ரைம் ஸ்கீம் சொல்லும்போது கண்டினியூஸாக இருக்கிற அந்த லாஸ்ட் வேர்டை மட்டும் எடுக்கணும். என்னென்ன ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ தோ ஹியர் ஸ்னோ அப்படின்னு 4 வேர்ட்ஸ் முதல் தனியாக எடுத்து எழுதிட்டு அதில் நோ எல்லா ரைம் ஸ்கீம்லையும் ஸ்டார்டிங் வந்து ஏ சவுண்டு தான். எல்லாத்துக்குமே ரைம் ஸ்கீம் என்ன சொன்னோம், ஏ சவுண்ட் தான் ஸ்டான்ஸான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் தோ, அப்ப நோவும் தோ என்னது ஒரே சவுண்டா வரும், நோ தோ ஒரே சவுண்ட். அப்ப சேம் சவுண்டா இருக்குன்னு அப்ப நோ ஏன்னு சொல்லும்போது தோ என்னதான் வரும், ஏ தான். நெக்ஸ்ட் பாருங்க ஹியர். அப்ப ஹியர்ன்ற எதோட மேட்ச் ஆகுது, தோவோட மேட்ச் ஆகல நோ, ஏன்னா ரெண்டுமே ஒரே சவுண்ட் தான். ஆனால் ஹியர் வந்து தோவோட மேட்ச் ஆகாதனால அது வேற சவுண்டா பி போடுறோம். நெக்ஸ்ட் ஸ்னோ. ஆனா ஸ்னோன்ற சவுண்ட் எதோட மேட்ச் ஆகுது, தோ நோன்ற மேட்ச் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணும் ஏ. அப்ப இதில் இருக்கிற ரைம் ஸ்கீம் என்ன நமக்கு சொல்லுவோம், ஏஏ பிஏ. புரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லா ரைம் ஸ்கீமும் ஏ தான் போடுறோம். அடுத்து அந்த வேர்டு நெக்ஸ்ட் இருக்கிற லைன்ல கம்பேர் பண்ற வேர்டு வந்து வேற சவுண்ட் பி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தேர்ட் லைன் கம்பேர் பண்ணி சேமா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற அதாவது ஒவ்வொரு சவுண்டும் ரெஃபர் பண்ணி இருக்கிறது தான் ரைம் ஸ்கீம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க அடுத்த பார்ட். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் இஸ் நத்திங் பட் ரெப்பிடேஷன் ஆஃப் த சேம் லெட்டர். அதாவது தமிழ்ல மோனைன்னு சொல்லுவோம், முதல் எழுத்து ஒன்றி வருதல்னு சொல்லுவோம். ஸோ இதுல பாருங்க நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஸ்டான்ஸால லுக் அட் திஸ் ஸ்டான்ஸா. Whose woods these are, I think I know. The only the other sound the sweep. To watch his woods fill up with snow கொடுக்கும் போது whose woods இது இந்த ஸ்டான்ஸா நான் அந்த அலிட்ரேஷன் இருக்க நம்ம லைன் மட்டும் எடுத்திருக்கேன். இதுல என்னென்ன இருக்குன்னா நம்ம அலிட்ரேஷன் ஊஸ் இருக்கு, உட்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் இருக்கு தீஸ் இருக்கு, திங்க் இருக்கு. ஏன்னா டபிள்யூ இதுல வேர்டு வந்து பார்த்தா ரிப்பீட் ஆயிருக்கு, இதுல டபிள்யூ. அதே மாதிரி நெக்ஸ்ட்ல டி ரிப்பீட் ஆயிருக்கு, திங்க் இதுல தீஸ் திங்க்னு சொல்ற போது இந்த லைன்ல. நெக்ஸ்ட் லைன்ல பாருங்க சவுண்ட் ஸ்வீப் ஃபர்ஸ்ட், அதாவது எஸ் ஒரே மாதிரி நமக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் லைன்ல பாருங்க வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வாட்ச் இருக்கு, உட்ஸ் இருக்கு, வித் இருக்கு. ஸோ அலிட்ரேஷனாவே என்ன வரும் சொல்லி பார்க்கலாம். கொடுத்துருக்கிற ஒரு லைன்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் முதல் எழுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்துச்சுனாவே அது வந்து அலிட்ரேஷன் சொல்லுவோம். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து அனபோரா. அனபோரா இஸ் நத்திங் பட் ரெப்பிடேஷன் ஆஃப் த சேம் வேர்டு. அதாவது லெட்டர் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது அலிட்ரேஷன் சொல்லுவோம், வேர்டு ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து அனபோரா. லுக் அட் திஸ் லைன். and miles to go before I sleep and miles to go before I sleep. இது வந்து ஒரு வேற ஒரு கேட்டகரி கொண்டு வரலாம். ஆனா இந்த அண்டன்ற ஒரு வேர்டு ரிப்பீட் ஆயிட்டு இருக்க சேம் வேர்டு வந்து நெக்ஸ்ட் லைன்ல வந்துச்சுனாவே அது வந்து அனபோரான்னு போடலாம். இது நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இண்டிகேட் பண்றேன் அண்டன்ற. அப்ப ஒரு வேர்டு வந்து பார்த்தோன்னா அதே வந்திருக்கிற வேர்டு நெக்ஸ்ட் லைன் இண்டிகேட் பண்ணியிருந்தா ரிப்பீட் ஆயிருந்தா அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அனபோரா. இது ரெப்டேஷனும் போடலாம், நான் அனபோரா இண்டிகேட் பண்ணுறதுக்காக சொல்றேன். ஸோ இது ரெண்டுக்கு என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க. அலிட்ரேஷன் அப்படின்னா என்ன சொல்றேன், ரெப்டேஷன் ஆஃப் த சேம் லெட்டர். அதாவது எழுத்துக்கள் வந்து ஒன்றி வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அலிட்ரேஷன். அனபோரான்றது என்னன்னா வேர்ட்ஸே ஒரே மாதிரி வரும், வந்திருக்கிற வேர்டு ரிப்பீட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து அனபோரான்னு சொல்றது இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா தட்ஸ் a மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், ரெப்படேஷன். ரெப்படேஷன் இஸ் நத்திங் பட் ரொம்ப ஈஸி தான். ரெப்படேஷன்றதே திரும்ப திரும்ப வருது, அதே தான் சொல்லுவோம். எ வேர்ட் ஆர் பிரேஸ் ஃபார் எ ஃபேக்ட் 2 or more times in a speech or written work. அதாவது வந்திருக்கிற வேர்டு திருப்பி திருப்பி வந்திருக்கும். ஸோ சார் இதை வந்து நம்ம வந்து அனபோரால போடலாம், அனபோரால போடலாம். ஆனால் ரெப்படேஷன் இண்டிகேட் பண்றதுக்காக சொல்றோம். ஒரே வேர்டு திருப்பி வந்து ரெப்படேஷன் போடலாம். ஸோ லுக் அட் திஸ் லைன். and miles to go before I sleep and miles to go before I sleep. இதுல ரெண்டுமே அண்டன்ற வேர்டு வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப ரெப்படேஷனாவே என்ன சொல்லுவோம், ரிப்பீட் த சேம் வேர்ட் ஆர் பிரேஸ். வந்திருக்கிற ஒரே வார்த்தை திரும்பி வந்துச்சுன்னா அது வந்து ரெப்படேஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் போட்டுக்கலாம். Look at the next figure of speech, imagery. That means imagination. அதாவது ஒரு
இமேஜரினாவே நம்ம ஒரு கற்பனையா சொல்ற மாதிரி. எப்படி கற்பனையா? லுக் அட் தட் ஆக்சுவல் மீனிங். இமேஜரினா டு கிரியேட் இமேஜஸ் இன் த ரீடர்ஸ் மைண்ட். ஒரு கற்பனை உருவாக்குறது நம்ம வந்து படிக்கும் போது எப்படி அந்த கிரியேஷன் எப்படி இருக்குன்னா, த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், சைட், டேஸ்ட், டச் ஆர் ஹியரிங், இதெல்லாம் வந்து ஒரு கற்பனைக்கு போறது. இப்போ நமக்கு இந்த போயம்லயும் ஒரு இமேஜினேஷன் இருக்கு. என்னன்னா அழகா சொன்ன த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். இதுல நீங்க பாருங்க, டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர்னு சொல்லும் போது அந்த வருடத்தின் மிக இருள் சூழ்ந்த மாலை வேலைன்னு சொல்லும் போது நாமளே ஒரு கற்பனையா கொடுத்துருக்க மாதிரி. நெக்ஸ்ட் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக்னு சொல்லும் போது இரண்டுக்கும், அதாவது நம்ம என்ன சொல்றோம், ஃபாரஸ்ட் அந்த காடுகளுக்கும் பனி உறைந்த அந்த ஏரிக்கு நடுவில்ற மாதிரி. ஸோ அப்போ ஒரு இமேஜினேஷனா சொல்லும் போது அந்த வேர்ட்ஸை படிக்கும் போதே நமக்கு வந்து இமேஜினேஷன் ஒரு கற்பனையா இருந்ததுனால தான் ஸோ இந்த தீஸ் லைன்ஸ்ல என்ன இருக்கு, இமேஜரின்றது தான் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். Next final last one is the most important one, personification. Personification is nothing but it's a compared to human qualities. அதாவது மனிதர்களோட குணாதிசயங்களை எதெல்லாம் நம்ம வந்து இண்டிகேட் பண்றோமோ அது ஃபுல்லா பர்சானிஃபிகேஷன். மனிதனுங்களே உடைய குணாதிசயங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து திங்க் பண்றது, நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி யோசிச்சு சொல்றோன்ற மாதிரி தான். ஸோ இதுல வந்து ஹியூமன் குவாலிட்டிஸ் என்னெல்லாம் சொல்ல வருமோ அது வந்து பர்சானிஃபிகேஷன். லுக் அட் திஸ் லைன். இதுலயும் நமக்கு ஒரு பர்சானிஃபிகேஷன் இருக்கு. மை லிட்டில் ஆர்ஸ் மஸ்ட் திங்க் இட். இதுல பாருங்க, கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஸ் திங்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிற இதுன்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எதை இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து மனிதனோட ஒப்பிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம என்ன சொல்றது வந்து இந்த லைன்ல வந்து பர்சானிஃபிகேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, he gives his harness bells a shake கொடுத்திருக்கான். அப்ப ஹீன்றது வந்து மனிதனை தான் சொல்லுவோம், ஹியூமன் குவாலிட்டி சொல்லுவோம். ஹீன்ற அவன் சொல்லுவான், கிராமர் சொல்லுவான். அப்ப ஹியூமன் குவாலிட்டி ரெஃபர் பண்றதுனால he gives his harness bells a shakeன்றது நம்ம என்ன வரும், பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் மோர் பர்சானிஃபிகேஷன் இஸ் சார், the woods are lovely dark and deep. அதாவது அழகு அதே மாதிரி வந்து ரொம்ப டீப், ரொம்ப அழகா அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து இண்டிகேட் பண்றதுனால மனிதன் அதாவது ஹியூமன் குவாலிட்டிஸ் டிஸ்கிரைப் பண்றதுனால இந்த லைன் என்ன இருக்கு, நமக்கு பர்சானிஃபிகேஷன் இருக்கு. ஸோ பர்சானிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் எமோஷன் இது பண்ற மாதிரி, நம்மளோட உணர்வுகளை குறிக்க மாதிரி, சென்சேஷனா இருக்கும், டிசையர் விருப்பத்தை சொல்ற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் ஒரு சிம்பிளை சொல்ற மாதிரி, ஸ்பீச் இண்டிகேட் பண்ற மாதிரி வந்து பர்சானிஃபிகேஷன். ஸோ பர்சானிஃபிகேஷன்னா நத்திங் பட் ஒரே ஒரு லோர்ல சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.